ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலையே மசாலா அரைச்சி நம்ம எப்படி மீன் பொரிக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான மீன் பொரியல், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மீனுக்குமே இந்த மீன் மசாலா பார்த்திங்கன்னா பொருந்தும். இந்த மசாலாவை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் வத்தல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ மீனுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பை விட கம்மியாக ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 சேர்த்துக்கிட்டால் போதும். பூண்டு ஒரு 4-5 பற்கள் சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த பேஸ்ட் நல்லா நைஸாகிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலாவும் இந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் நல்லா தடவிடுங்க. இருக்கிற எல்லா மீன்லையும் பார்த்திங்கன்னா தடவிடுங்க. மீனில் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மசாலா ஃபுல்லாக நல்லா உள்ளே இறங்கிடும். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரீசர் ரொம்ப லோவாகவே வைங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீனை எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம். இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பொரிஞ்சிரும். மீன் பொரியும் போதே நமக்கு நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கமன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிடும்போது. கண்டிப்பாக இந்த மீன் பொரியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே அரைச்ச மசாலா அப்படின்றதுனால ரொம்ப ஆரோக்கியமானதும், குட்டீஸ்க்கெலாம் எக்ஸ்ட்ராவே ஒரு மீன் கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான மீன் வறுவல். தேங்க்யூ.